இலங்கையில் நீர் சார்ந்த விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை கட்டுப்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாடு தழுவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி 2024ஆம் ஆண்டு 595 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டு 388 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். போலீஸ் கடல்சார் பிரிவு 2025இல் 151 உள்ளூர்வாசிகளையும் 96 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் உயிரிழப்பிலிருந்து மீட்டுள்ளது. போலீஸ் மாதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் கடல்சார் பிரிவு தனது நடவடிக்கைகளை 31 மாவட்ட காவல் பிரிவுகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 71 உயிர்காப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கென 308 பயிற்சி பெற்ற அர்ப்பணிப்புடன் கூடிய போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விபத்துக்கள் அதிகம் நிகழக்கூடிய அபாயகரமான நீர்நிலைகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. இதற்கமைய அபாயகரமான நீர்நிலைகளில் குளிப்பதையும் நீந்துவதையும் தவிர்க்குமாறு போலீஸ் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் மது அல்லது போதைப்பொருள் பாவித்த நிலையில் நீரில் இறங்குவதை தவிர்க்கவும் பெரும்பாலான மரணங்கள் இவ்வாறான நிலையிலேயே பதிவாகியுள்ளன.